உயிரே உயிரென நான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷனில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பேசிக்கான விஷயத்தை ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். எல்லாருக்கும் நம்ம ஆன்லைன் சேனல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி சேம் நீங்கள் எடிட் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் 2 பிளேலிஸ்ட் இருக்குது. கைனிமாஸ்டர், அலைட் மோஷன், அப்புறம் ஏவி பிளே, நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது H1 H2 அப்படின்ற அல்டேஷன் வீடியோ இருக்கும். அதில் எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தட்லாம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவேன், பட் வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி வரும். உங்களோட ரெசெப்டை சூஸ் பண்ணிங்க. 4:5னா 4:5 சூஸ் பண்ணிங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் முடிச்சோன்னு இப்படி தான் வரும். நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. மறுபடியும் கொடுத்து முடிச்சோன்னு இந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இமேஜ் அண்ட் வீடியோ சூஸ் பண்ணிங்க. வால் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். இமேஜ் அண்ட் வீடியோ போய்ட்டு வால் கொடுத்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எனக்கு பிடிச்ச இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இமேஜ் அண்ட் வீடியோ சூஸ் பண்ணலாம். இப்போ சூஸ் பண்ணிவிட்டேன். இந்த இமேஜ் அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து கையால் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. பண்ணி முடிச்சோடனே இந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஸ்டேட்டஸுக்கு ஈற்றி விட்டுக்குங்க. ஈற்றி விட்டு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும். நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணதுனால 8 செகண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மறுபடியும் போய்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிங்க. வால் கொடுத்துட்டு பார்டர்னு வரும். அதில் போய்ட்டு பார்டர் ஆட் பண்ணிங்க. நான் பார்டர் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துடணும். கொடுத்து முடிச்சுன்னு அந்த ஃபோட்டோவையும் அதே மாதிரி ஃபுல்லாக ஈத்தி வச்சுக்கணும். இப்படி தான். அப்புறம் இந்த ஃபோட்டோ மறுபடியும் போய்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்ட் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் மாதிரி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னு நம்ம சேனலுக்கு கீழே சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டாட்டஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி ஷேப் ஒன்று பிளாக் ஸ்க்ரீன் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டில் போய்ட்டு பிளாக் ஸ்க்ரீனாக மாற்றிக்கங்க. இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிலும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வீடியோ புரியலாம் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ வந்து ஸ்லோவாக பண்ணலாம். இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிளில் போய்ட்டு எஃபெக்ட்னு ஒன்று வரும். ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு ப்ரொசீஜர்னு ஒன்று வரும். ப்ரொசீஜரில் கீ தள்ளுங்க. சாட்டிஃபைடு அப்படின்னு ஒன்று வரும். சிம்பிள் சாட்டிஃபைடு அப்படின்னு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. இதில் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வேண்டிய சைஸ் ஃபெதரை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. பேர்லெஸ் எப்படி வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெப்த்து எந்த மாதிரி மூவ் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் கவுண்டிங், பிரைட்னஸ், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இதில் வந்து எப்படி க்ரீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுன்றது சொல்லிடுறேன். ரொம்ப ரேட் இது. இந்த எஃபெக்ட்லேயே போய்ட்டு சிம்பிள் சாட்டிஃபைடில் ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த இது பண்ணிவிட்டு இப்போது வந்து சிம்பிள் சர்டிஃபைடாக இப்போது எனக்கு இப்படி போகணும் அப்படின்றத டச் பண்ணி கடைசியில் போய் இன்னொரு கோமுக்கு ஆட் பண்ணி எனக்கு மறுபடியும் இப்படி போகணும் அப்படின்றத டச் பண்ணிடலாம். இதோட கலரை வந்து எல்லா வீடியோவிலும் ஒயிட்டே கொடுத்துருவேன். இந்த இதில் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். வேணால் ரோஸ். இப்போது இதை பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ரொம்ப வீடியோ மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா மேக் பண்ண முடியும். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ வந்து ஷீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம். அடுத்த லிரிக்ஸ் வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வீடியோ தான் வரும்னு கிடையாது, எல்லா வீடியோவுமே வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோ அலைட் மோஷன் டியூட்டோரியல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பாருங்கள். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாய். சாங்ஸ் வந்து ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி சாங்ஸ் இங்கே ஆட் பண்ணிங்க. ஏதாச்சும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் செட் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எழுதிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த எஃபெக்ட் நிறைய எஃபெக்ட்ஸோடு பார்க்கலாம்.